ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராய்ராஸ் vlog. நாம் இன்றைக்கி இந்த குக்கிங் vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டு விதமான நம்ம சாண்ட்விச் வெரைட்டி தான் நம்ம இந்த vlogல பார்க்க போகிறோம். ஒன்று வந்து மஷ்ரூம் சாண்ட்விச், இன்னொன்று வந்து எக் பாயில் சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே ரொம்ப ஹெல்த்தியான சாண்ட்விச்னு சொல்லுவேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஃபர்ஸ்ட்டு நான் மஷ்ரூம் சாண்ட்விச்சுக்கு வெஜ்ஜீஸ்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். மஷ்ரூம், ஆனியன், கொத்தமல்லி, சீஸ் துருவி வச்சுருக்கேன், பூண்டு 4-5 பல் போல் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு, பேனில் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நீங்கள் போட்டு டாஸ் பண்ணால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம், அதுவுமே இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஆயிலில் நான் கார்லிக், ஆனியன், நெக்ஸ்ட்டு மஷ்ரூம், க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் மஷ்ரூம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன். இது நல்லா ஓரளவு வதங்கினதும் நம்ம வந்து லைட்டாக நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் போட்டு நல்லா டாஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ இது எல்லாமே போட்டுட்டு வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நான் வந்து சால்ட்டு தேவைக்கு ஆட் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு, லாஸ்ட்டாக கோரியண்டர் போட்டு நம்ம இறக்கணும் அப்படின்னா இந்த சாண்ட்விட்சுக்கு தயாரான ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துகிட்டு அது மேலே சீஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். தென் வந்து நம்ம மஷ்ரூம் சாண்ட்விச் ஃபில்லிங் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து ஃபுல்லாக நான் ப்ரெட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அகெயின் நான் சீஸ் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இந்த சீஸ் போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக கிட்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து எக் பாயில் சாண்ட்விச். நான் எக்கு வந்து ஒரு எக் போல் வேக வச்சுருந்தேன். இதையும் நான் வந்து ப்ரெட் மேலே ஃபில்லிங்காக வச்சுட்டு தென் அது மேலேயும் நம்ம லைட்டாக சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஆரிகானோ ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்காண்டி பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் இன்னொரு ப்ரெட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா 2 சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து க்ரில் பேனில் வச்சு நம்ம டாஸ் பண்ணி 2 பக்கமும் ஃப்ளிப் பண்ணி போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். என்கிட்ட வந்து சாண்ட்விச் மேக்கர் இல்லை. நீங்கள் சாண்ட்விச் மேக்கர் வச்சுன்னா இதே ப்ராசஸ் நீங்கள் சாண்ட்விச் மேக்கர்லேயும் பண்ணிக்கலாம். பட் நமக்கு வந்து என்ன ஒரு பெனிஃபிட்னால், சாண்ட்விச் மேக்கரில் நமக்கு அதே கிடைக்கிற மாதிரி இந்த க்ரில் பேன்லேயும் சூப்பராக கிடைக்கும். ஸோ நமக்கு 2 விதமான சாண்ட்விச்சும் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ண தட்டி விட்டுருங்க. மறக்காமல் ராயரா vlog சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு vlogல இன்னொரு ரெசிபியோட இன்னொரு vlogல நான் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.